முறை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம்னா அந்த தலைமுறை 2 தலைமுறை வரைக்கும் உங்களுக்கு கரண்ட் பில்லே நீங்கள் கட்ட வேண்டியதில்லை. அந்த மாதிரி வந்துடுது. நிறைய பேர் தவறான எண்ணம் வச்சுருக்குறாங்க. சார் ஆன் கிரிட் சிஸ்டம்னு சொல்கிறீங்க, பகல் நேரத்தில் சூரியன்லேருந்து நமக்கு கரண்ட் வந்துடுது, நைட்டு எப்படி பேக்கப் இருக்கும்? இந்த ஆன் கிரிட் சிஸ்டத்துக்கு பேக்கப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நைட்டு நேரத்துக்குரிய மின்சாரத்தை நம்ம கரண்ட்டு பில்லில் கட்டி தானே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அப்படி கிடையாது. ஒரு நாளுக்கு 2 மாதம் பில்லுக்கு எவ்வளோ யூனிட்டு தேவையோ அவ்வளோ யூனிட்டையும் இந்த சோலார் சிஸ்டம் உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். உதாரணமாக ஒருத்தர் 1200 யூனிட்டு அவர் கன்சியூம் பண்ணுறாரு. இபியிலேருந்து ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒருக்க ஒரு பில்லுக்கு ஒருக்க 1200 யூனிட் அவருக்கு செலவாகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ பில்லு வரும்னா ஒரு 11,000 10,000 அந்த மாதிரி பில்லு வரும். இந்த 1200 யூனிட்டையும் தினமும் பகலில் ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் சூரிய வெளிச்சத்திலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறது மூலமாக 1200 யூனிட்டும் இந்த சோலார் சிஸ்டம் உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அப்போ கரண்ட் பில் எவ்வளோ வரும்னு கேட்டிங்கன்னா, இபியிலேருந்து 1200 யூனிட் வாங்கியிருக்கிறோம், சோலார்லேருந்து 1200 யூனிட்டை கொடுத்துட்டோம், கரண்ட் பில்லே நீங்கள் கட்ட வேண்டாங்க. இபியோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிரான்ஸ்ஃபார்மர், இபி லைன் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணியிருக்கிறதுனால இதுக்கு ஒரு 700 நெட்வொர்க் சார்ஜ் கட்டுங்க அப்படின்னு இந்த நெட்வொர்க் சார்ஜ் மட்டும்தான் வரும். இப்போ சமீப காலமாக அந்த நெட்வொர்க் சார்ஜையும் ரிமூவ் பண்ண சொல்லி டிஎன்இஆர்சிலேருந்து உத்தரவு போட்டுட்டாங்க. இன்னும் தமிழ்நாடு அரசாங்கம் அதை அமல்படுத்தாமல் இருக்காங்க. கூடிய விரைவில் அதுக்கு வழிமுறைகளும் கிடைக்கும். அப்போ நம்ம சோலார் போட்டுக்கிட்டு இருக்கோம் வீட்டில், நீங்கள் மின்சார கட்டணமே செலுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். இந்த பேட்டரி இல்லாத சிஸ்டத்துக்கு இப்போ நம்ம பேக்கப் கொடுத்தாகணும். கரண்ட்டு கட் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற யூபிஎஸ் பேட்ரி இதை சோலார் பவர் கட்டான உடனே, உதாரணமாக இபி பவர் கட் ஆகிடுச்சி, ஒரு சனிக்கிழமை காலையில் 9 மணிக்கு கட் பண்ணிட்டாங்க, சாயங்காலம் வரைக்கும் நமக்கு இபி பவர் வராது. அந்த நேரத்தில் என்றைக்கெல்லாம் இந்த இபி பவர் கட் ஆகுதோ சோலார் பேனல் அப்போ உற்பத்தி பண்ணாமல் சும்மா இருக்கும். அப்படி சும்மா இருக்கும்போது அதுலேருந்து வரக்கூடிய மின்சாரத்தை நம்ம பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி நீண்ட நேரம் பயன்படுத்துறதுக்காக நம்ம எம்பிபிடி டிவைஸ்னு ஒன்று டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது ஆன் கிரிட் சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது எந்த வித வேலையும் செய்யாது. எப்போ இபி பவர் கட் ஆகி அந்த சோலார் பேனல் சும்மா இருக்கோ அந்த நேரத்தில் நம்ம இந்த மாதிரி சிஸ்டத்தை பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி வைஃபை டாங்கிளில் உங்களுடைய சிஸ்டத்தை நம்ம கனெக்ட் பண்ணிடுறோம். உங்கள் வீட்டில் வைஃபை இருக்கணும், குறிப்பாக உங்கள் இன்வெர்ட்டர் பக்கத்தில் வைஃபை இருக்கணும். அப்படின்னா டெய்லி எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, மாதம் எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆகுது, இப்படி எல்லாத்தையும் உங்களால் கண்காணிக்க முடியும். அந்தளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடான சிஸ்டம் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம்.